அன்பான தேவ ஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று காலை நான் தேவனிடம் இன்று என்ன தியானம் என்று என்னுடைய ஜபத்தின் மூலமாய் விண்ணப்பம் செய்த போது தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை எனக்கு தெளிவுபடுத்தினார். அது என்னவென்றால், சூழ்நிலைகளை விட சூழ்ந்திருக்கும் தேவன் மேன்மையானவர். நம்ம சூழ்நிலைகளை தான் பார்த்து கொண்டு இருப்போம். என்னுடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்கே, போராட்டங்களா இருக்கேன்னு சொல்லிட்டு சூழ்நிலைகளை பார்த்து கொண்டே இருப்போம். ஆனால் சூழ்நிலைகளை விட நம்மை சூழ்ந்திருக்கிற தேவன் மேன்மையாக இருக்கிறார். அதற்கு இணையான ஒரு வசனம் தான் இன்று தேவன் நமக்கு தரக்கூடிய ஆவிக்குரிய வார்த்தை. அது என்ன அப்படின்னா, நம்ம சங்கீதம் 139 சங்கீதம் 3 வசனம், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நம்மளுடைய வழிகள் எல்லாம் தேவனுக்கு தெரியும். நம்ம எப்படி நடத்தணும் அப்படின்றது நம்ம அவருக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. தேவன் நம்மை இந்நாள் வரை அழகாய் நடத்தி கொண்டு வந்தார். இனிமேலும் நம்மை அழகாய் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். இதுல பாருங்க, நாம் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்ன செய்தாலும் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை சூழ்ந்திருக்கிறார். அதனால எதற்கான நம்ம கலர வேண்டிய அவசியமே இல்ல. இந்த 139 நீங்க 1 வாசிச்சீங்க அப்படின்னா, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். உலக மனிதர்கள் நம்மை அறிந்திருக்கலாம், ஆனால் தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உள்ளத்துல என்ன ஓடுதுன்னு சொல்லிட்டு தேவனுக்கு தெரியும். அது சூழ்நிலையினால் கட்டப்பட்ட இருதயமாக இருந்தாலும் தேவன் நம்முடைய இருதயத்தில் சூழ்ந்திருப்பாரானால், சூழ்நிலைகள் மாறி சூறாவளிகள் மாறி சூழ்ந்திருக்கிற தேவன் நம்மை நித்தமுமாக அழகாய் வாழ்க்கை நடத்த வந்தவராய் இருக்கிறார். இதுல ஒரு விஷயம் இருக்கு. நீங்க 8 இருந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, நான் வானத்திற்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடிய காலத்துக்கு செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். அவருடைய வலது கரம் நம்மை பிடித்ததுனாலதான் நம்ம எங்க போனாலும் அங்க தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம பரலோகத்துக்கு போனாலும், பாதாளத்துல படுக்கை போட்டாலும், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சூழ்ந்திருக்கிற தேவன் நமக்கு என்ன ஆனாலும் நம்மோடு இருந்து அழகாய் வாழ்க்கை நடத்த வல்லவராய் இருக்கிறார். தேவன் தாமே இந்த ஒரு வார்த்தை மூலமா உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.